ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வேத வார்த்தையை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த கொலோசிய நிருபத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை இந்த மக்களுக்கு எழுதியிருக்கிறதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த கொலோசிய மக்களை அப்போஸ்தலன் பவுல் அறியாதவராக இருந்தார். இந்த சபையை அவர் ஸ்தாபிக்கவில்லை. ஆனாலும் இந்த சபையை நடத்தக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர் அங்கே பவுலை போய் சந்திக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கு விவரித்த பொழுது அந்த மக்களுக்கு ஒரு ஆலோசனையாக தேவனுடைய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்திலே எழுதி கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே அவர் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த திருச்சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முகமறியாத இந்த மக்களை குறித்து நன்றாக தெரியாத ஒரு அப்போஸ்தலன் இந்த மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்ற தாகத்தோடும் ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்பட்டு நிலையான சத்தியத்தை அவர்கள் அறிந்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற பாரமுடைய ஒரு மனிதனாக இந்த நிருபத்தை எழுதுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இந்த கொலோசியருக்கு இந்த நிருபத்தை எழுதுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வாசிக்கிறேன், நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவளாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவளாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான காரியத்தை அங்கு சொல்லுவதை பார்க்கலாம். இந்த திருச்சபையை நடத்தக்கூடியவர், இந்த திருச்சபையை பாதுகாக்கக்கூடியவர், இந்த திருச்சபைக்கு தேவனுடைய சத்தியத்தை நன்றாக போதிக்கப்பட்டிருப்பதை இங்கே விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகேதான் அவர் சொல்லுகிறார் 6வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவளாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவளாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லுவதை பார்க்கலாம். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று இங்கே அருமையான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட பொழுது, சத்தியத்தை எங்களுக்கு சொன்ன பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, இந்த கொலோசியர் மக்களும் அவ்விதமாகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக மீண்டும் வருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அந்த மக்களும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே, அந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய தவறான உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட தவறான உபதேசங்களை அங்கே அநேகர் வந்து பரப்பக்கூடியதாக இருந்தது. அந்த மக்களை
குழப்பக்கூடியதாக இருந்தது. அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க கூடாதபடிக்கு பல ஞான கொள்கைகளோடு கூட, பல கிரேக்க கொள்கைகளோடு கூட அங்கே ஒரு கலவையான பல உபதேசங்கள் அந்த மக்களுக்கு போதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதை விவரித்து சொன்ன பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவ்விதமான உபதேசங்களை அங்கே சொன்ன பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக பரிசுத்த ஆவியானவர் துணியோடு கூட இந்த வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று அருமையான அறிவுறுதலை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, முள்முடி தரித்தவராக, இரத்தம் சிந்தினவராக, பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிக்கை பண்ணி நாங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகிறது போல இப்பொழுதும் நாம் அதிலே வேர் கொண்டு அதிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுலுக்கு அறிவுரை சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக விதமான தவறான உபதேசங்களும், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களும், இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக தன்மையை மறுதலிக்கிறவர்களும், அவர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை மறுப்பதற்கும், அவரை விசுவாசத்திலே இருந்து அவர் விசுவாசிக்க முடியாதபடிக்கு பல உபதேசங்கள் இன்றைக்கு உலகத்திலே கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே தவறான உபதேசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரியே, அப்போஸ்தலன் பவுல் இந்த கொலோசிய மக்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே, அதாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உபதேசத்திலே, உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்திலே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்தார் என்ற அந்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அதிலே தரித்திருங்கள், அதிலே நிலைத்திருங்கள். அந்த சத்தியத்திலே தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அறிவுரையை இங்கே கொடுக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இந்த இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து வருகிற இந்த சூழ்நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையிலே பல தவறான உபதேசங்களை, தவறான கள்ள போதனைகளை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய நிலைகளிலும் உங்களை அதை குறித்து போதிக்கும் பொழுது, அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை குறித்து பிரசங்கிக்கப்படும் பொழுது நன்றாக வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசி காலத்திலே தவறான உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் பெருகி வருகிற இந்த காலத்திலே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க, வேரூண்டு நிற்பதற்கு, அதிலே பெருகுவதற்கு, அதிலே ஸ்தோத்திரத்தோடு பெருகுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த அருமையான வேளையிலே உங்களோடு கூட இந்த பகிர்ந்து கொண்ட செய்திக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவரை நாவினால் அறிக்கை செய்து அவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த அதே தேவன் அவருடைய வருகை வரை நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். இந்த திருச்சபையிலே தவறான உபதேசங்கள் வந்த பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக, ஆலோசனையாக சத்தியத்தை அப்போஸ்தலன் பவுல் மனபாரத்தோடு கூட கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு, தாகத்தோடு இதை அங்கே அவர்களுக்கு எழுதினார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரி, இந்த வார்த்தையை கேட்ட நீங்களும்
இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எந்த விதமான சத்தியத்தில் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அருமையான இந்த வேளையில் ஒரு சிறிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஞானமுள்ளவளாக தெளிவுள்ளவளாக ஆண்டோடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக என்று நாம் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்க இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே தவறான உபதேசங்களுக்குள்ளே, தவறான சத்தியங்களுக்குள்ளே, தவறான போதனைகளுக்குள்ளே மக்கள் அகப்பட்டு விடாதபடி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அவருக்குள்ளே நிலைத்திருங்கள், அவருக்குள்ளே வேர் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை போன்ற பல செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய சமாதானமும் தேவ கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. ஆமென்.